இந்த மூஞ்ச டிவில பாக்குறதே பெருசு. பாக்க நரம்பு மாதிரி இருந்துட்டு நக்கல பாத்தியா? டிவிலயே பின் சைஸ்ல தான் இருப்பான். இவனை தியேட்டர்ல வேற வந்து பாக்கணுமா? ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? சப்ப மூஞ்சி இதெல்லாம் ஹீரோவா நடிக்க வந்துருச்சு. ஏ ஹைஸ் நான் ஜுசோனா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலா நடிச்சிட்டு இருக்கிற படத்தோட டைட்டில் வந்து வெளியாயிருக்குது. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலா வந்து இதுவரைக்குமே சின்ன திரையில இருந்து இப்போ சினிமா துறையில் வரைக்கும் கால் வைக்கிறது வரைக்கும் முதுகுக்கு பின்னாடியும் மூஞ்சிக்கு முன்னாடியும் நிறைய பேர் அவங்கள குத்தி திட்டி பேசியிருக்கிறாங்க. சரியா? இது எல்லாத்தையுமே குத்தி காட்டி இந்த டைட்டிலை வெளியிட்டிருக்காரு பாலா. கேபிஒய் பாலாவை குத்தி பேசினவங்க அப்படி என்னதான் பேசியிருந்தாங்க? இந்த படத்துல கேபிஒய் பாலா கூட யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க? இந்த படத்தோட டைட்டில் என்ன? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தி கண்ணாடி அப்படிங்கறத பேர்ல வச்சிருக்காங்க. சரி, பாலாவ நிறைய பேர் குத்தி பேசுனாங்கல்ல, அது பாலா வந்து எப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூஞ்ச டிவில பாக்குறதே பெருசு. பாக்க நரம்பு மாதிரி இருந்துட்டு நக்கல பாத்தியா? டிவிலயே பின் சைஸ்ல தான் இருப்பான். இவனை தியேட்டர்ல வேற வந்து பாக்கணுமா? ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? சப்ப மூஞ்சி இதெல்லாம் ஹீரோவா நடிக்க வந்துருச்சு. இதை எல்லாத்தையுமே ஒரு வீடியோவா மேக் பண்ணி நடிகர் கேபிஒய் பாலா வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதுல அவங்களுடைய கருத்து ஒண்ணு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது என் முதுகுக்கு பின்னாடி மூஞ்சிக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டாச்சு. இருந்தாலும் நீங்க கொடுத்த வெளிச்சத்துல தான் நான் இப்போ இந்த இடத்துல வந்து நிக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேபிஒய் பாலா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ கேபிஒய் பாலாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கஷ்டப்பட்டு தான் இந்த பொசிஷன்ல வந்திருக்கிறாங்க. அதாவது இவர் எங்க பிறந்தாரு, எப்படி வந்து இந்த சின்ன திரைக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கேபிஒய் பாலாவோட ஊர் வந்து புதுச்சேரியில உள்ள காரைக்கால். சரியா? அவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1995ல ஜூன் 30ஆம் தேதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவரு வந்து பள்ளி படிப்பிலே இருக்கும்போது இவருக்கு வந்து ஃபன் பண்றது, காமெடி பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. சரியா? 11ஆம் வகுப்பு படிக்கும்போது எல்லாருமே பாலாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து டிவில ட்ரை பண்ணக்கூடாதா? நகைச்சுவைக்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி அந்த டைம்ல அமுதவாணன சந்திச்சாங்க. சரியா? அப்போ அமுதவாணன் என்ன சொன்னாருன்னா, "நீ 11ஆம் கிளாஸ முடிச்சுட்டு வந்து என்ன பாரு. கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி கேபிஒய் பாலா படிச்சு முடிச்சாரு. அப்புறம் போய் அமுதவாணன போய் பார்த்தாரு. பார்த்த உடனே என்ன பண்றாங்க, இந்த ஷோல கலந்துக்கிடுறாங்க. அவங்க கலந்துக்கிட்ட முதல் நிகழ்ச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இது எது நிகழ்ச்சியில வந்து சிரிச்சா போச்சு பகுதிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு பாலாவுக்கு கிடைச்சது. சரியா? அடுத்ததாட்டு 2017ல வந்து விஜய் டிவில கலக்க போவது யாரு சீசன் 6ல வந்து அவர் வந்து கலந்துக்கிட்டாரு. அதுல வந்து நெறைய பேர் ஆதரவு குடுத்தாங்க. பிரியங்கால இருந்து நெறைய பேர் பாலாவுக்கு வந்து அவங்களுடைய கஷ்டத்த தெரிஞ்சு, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இந்த அளவுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. சரியா? அதன் பிறகு சூப்பர் சிங்கர் 7 நிகழ்ச்சியில வந்து நகைச்சுவையா வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து அவங்க வந்து விடல. குக் வித் கோமாளில வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டா கோமாளியாட்டு நம்ம கேபிஒய் பாலா வந்தாங்க. என்ன சொன்னாலுமே நம்ம வந்து நகைச்சுவைய தான் வெளிய காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அதுல வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு இது மட்டும் இல்லாம இன்னும் சைட்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வர இன்கம், மத்த சேனல்ஸ்ல வர இன்கம்ஸ் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, மக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது கஷ்டப்படக்கூடாது. நம்ம தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷன்ல வந்திருக்கோம். மத்தவங்களும் கஷ்டப்படக்கூடாததுக்காகவே சின்ன சின்ன விஷயத்துல இருந்து தொடங்குன இதுல இருந்து இப்போ பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்குமே அவங்க செஞ்சுட்டு வராங்க. இதுக்கு மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் ராகவா லாரன்ஸும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, மக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. கஷ்டப்பட்ட மக்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே பூர்த்தி செஞ்சாங்க. இதுக்கு ஒரு சில அ இணையவாசிகளும் சரி, அப்புறம் மத்த கமெண்ட்ஸரும் சரி, எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பாலாவ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலா வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது வந்து மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும்க்காக, சினிமா துறையில கால் பதிக்கணும்க்காக, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. YouTubeல ஃபேமஸ் ஆகுறதுக்காக, இந்த மாதிரி தான் பாலா பண்றாரு.
இவர் வந்து ஒரு நல்லவன் கிடையாது. அப்படிங்கிறது மாதிரி நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலுமே பாலா வந்து, "நீங்க என்னனாலும் பேசிக்கங்கடா, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் பண்ணுவேன். ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாதிரி பாலா என்ன பண்ணாங்கன்னா, அத பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து பாலாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க அதிகமா இருக்க தான் செய்றாங்க. இல்லன்னு கிடையாது. இன்னும் ஒரு சிலர்கள் வந்து இந்த மாதிரி புத்தி கெட்டு பேசுறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. அது சொல்லவே வேண்டாம். அது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து காந்தி கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அப்போ காந்தி கண்ணாடின்னு இருக்கும்போது, இந்த படம் முழுக்க முழுக்க நாட்டு நடப்பு பத்தி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணி வெளியிட்டிருந்தாங்கல்ல, அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ் அதில காமிச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அ முழுக்க முழுக்க என்ன பொறுத்தவரைக்கும் இது நாட்டு நடப்பு மாரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டில்லயே குறிப்பிட்டிருக்காங்க காந்தி கண்ணாடி. அப்ப காந்தின்னு சொல்லி எடுக்கும்போது, அவர் ஒரு பெரிய தலைவர். மக்களுக்காக போராடுவாங்க. நியாயத்துக்காகவும், அநியாயத்த வந்து தட்டி கேட்பாரு. இப்படி மாதிரி இருக்கும். அதே மாதிரி கண்ணாடின்னு சொல்லும்போது, நாட்டு நடப்ப வெளிச்சம் போட்டு காட்டுறது தான் அந்த கண்ணாடி. அப்போ காந்தி கண்ணாடின்னு இருக்கும்போது, என்ன நடக்கும்னா, ஃபுல்லா நாட்டு நடப்பு பத்தி, நாட்டுக்காக தட்டி கேட்கறது மாரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும். சரி, இப்போ பாலாவோட இதுதான் ஃபர்ஸ்ட் படமா? அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுவும் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படங்கள்லயும் சைடு ரோல்ல வருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்திருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும்பா, காக்டெயில், அப்புறம் சிக்லர், ஃப்ரெண்ட்ஷிப், ஓகே ஓகே, ஜீவிதம், ரன் பேபி ரன், சிங்கிள், சங்கரும், ஸ்மார்ட் போன், சிம்ரனும் போன்ற படங்கள்ல வந்து துணை வேடமாட்டு நம்ம கேபிஒய் பாலா நடிச்சிருக்காங்கன்னா, ஆனா இந்த படத்துல இவங்களுக்கு வந்து நடிகரா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இந்த படத்தோட டைட்டில் வெளியிடுறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோ வெளியிட்டிருந்தாங்க. நான் படம் நடிக்க போறேன். அப்படிங்கிறது மாதிரி மக்களுக்கு தெரிவிச்சாங்க. அப்பவுமே எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தோம். பாலா எப்போ வந்து டைட்டில் வெளியிடுவாங்க? என்ன படமா இருக்கும்? என்ன கதையா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் யோசிச்சிருப்போம். நான் யோசிச்சேன். அப்படிங்கிறது மாதிரி இப்போ அவங்களுடைய படத்தோட டைட்டில் வெளியிட்டிருந்திருக்காங்க. அது டைட்டில் பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி கண்ணாடி. இத பார்க்கும்போது மாஸா இருக்குது. பாலா ஏற்கனவே நாட்டுக்காக, மக்களுக்காக நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்துல மோஸ்ட்லி நாட்டு நடப்புகள் பத்தி தான் இந்த படத்துல இருக்கும். அப்போ இந்த படத்துல நாட்டு நடப்பு இருக்கும்போது, இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுல பாலாவ ஹீரோவா பார்க்குறது என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா, பாலா வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீடியோலயே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு சில சீன்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா வேற லெவல்ல இருந்துச்சு. சரி, இந்த படத்த யார் தயாரிக்கிறாங்க? இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க? அது எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல நடிகர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிஒய் பாலா. நடிகை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி. அடுத்தது வந்து பாலாஜி சக்திவேல். அவங்க வந்து முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. அப்புறம் அர்ச்சனா அவங்களும் வந்து இதுல முக்கிய ரோல்ல நடிக்கிறாங்க. இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெரீப். இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் படமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு படத்த இயக்கியிருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ரணமரம் தவறேல்" அந்த படத்த தான் இயக்கியிருக்கிறாங்க. அடுத்தது தான் இந்த காந்தி கண்ணாடி இந்த படத்த வந்து இயக்குறாங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஹிரன். ஆதிமூலம் கிரியேஷன் நிறுவனத்தின் முதல் தயாரிப்பாக இது வந்து உருவாகியிருக்கு. சரியா? இசை யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வெளியிடல. வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் அப்டேட்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா தெரிவிப்பேன். ஆனா கேபிஒய் பாலா கூட முக்கிய ரோல்ல இவங்க எல்லாருமே நடிக்க போறாங்க. கேபிஒய் பாலா வந்து இந்த படத்த வந்து பெஸ்ட்டா நடிக்கணும். நான் வந்து ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க கேபிஒய் பாலாவுக்கு? ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள தான் நம்ம கேபிஒய் பாலா நெக்ஸ்ட் படம் வந்து நடிக்கிறதுக்கு அது நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து இப்ப இந்த பொசிஷன்ல வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, பின்னாடி எவ்வளவோ பேசியிருக்காங்க கேபிஒய் பாலாவ. அ ஒரு மாதிரிலாம் பேசியிருக்காங்க. திட்டியிருக்காங்க. இவன்லாம் எப்படி இந்த இதுல வந்து வரப்போறான்? அப்படி மாதிரி நெறைய பேசியிருக்காங்க. அவங்க பண்ண அந்த திட்டுறது, குத்தி பேசுறது எல்லாமே சேர்த்து வச்சு தான் இப்போ கேபிஒய் பாலாவ இந்த பொசிஷன்ல வந்து நிக்க வச்சிருக்குது. ஏன்னா கேபிஒய் பாலாவோட மனப்பக்குவம் அப்படி. என்னன்னு பேசிட்டு போங்கடா. எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் இப்படிதான். நான் வந்து மக்கள் மனசுக்கு இப்படிதான் இருப்பேன். என் உண்மையான ஃபேஸ் இதுதான். அப்படிங்கிறது மாதிரி சோசியல் மீடியால எல்லாத்துலயுமே வந்து ஓப்பன் கேரக்டரா வந்து காமிச்சிருந்தாங்க. இதுதான் கேபிஒய் பாலா. சரி, இப்ப இந்த வீடியோ பார்க்குற நீங்க கேபிஒய் பாலாவோட படத்தோட டைட்டில் வந்து காந்தி கண்ணாடி அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
கேபி பாலாவுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.